தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு விடுதலை தருவார். சங்கீதம் 18 அதிகாரம் 6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை ஆதரிக்கிறாரா? நம்மோடு இருக்கிறாரா? நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறாரா? நம்முடைய வாழ்வின் அனைத்து காரியங்களிலும் தேவன் நமக்கு துணையாக நிற்கிறாரா? நாம் அவரை நம்புகிறோமா? அவர் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்கிறோமா? உண்மையாக, நேர்மையாக, பரிசுத்தமாக நாம் காணப்படுகிறோமா? வசனம் சொல்கிறதே, பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி கூப்பிட நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று. நாம் நீதியிலும் சத்தியத்திலும் உண்மையிலும் நிலைத்து நின்று நம்முடைய வாழ்வில் நாம் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாத வண்ணம் இருக்கும் பொழுதும் நமக்கு நேரிடும் அனைத்து காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் அமைதியாக தேவனிடம் நம்மை முழுமையாக தாழ்த்தி, தேவனை உம்மிடம் என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்காக யுத்தம் செய்யும் என்று அவரிடம் சொல்லும்போது தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். நாம் சும்மா இருப்போம். தேவன் நிச்சயம் வெற்றி கொள்வார். நமது சத்துருக்களின் வாய்களை அடைப்பார். நம் சத்துருக்களின் சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் நிர்மூலமாக்குவார். கர்த்தர் நல்லவர் என்பதை, நீதிமான் என்பதை, உண்மையுள்ளவர் என்பதை, வல்லமையுள்ளவர் என்பதை நாம் ருசித்து அறிவோம். ஒருபோதும் அவர் நம்மை கைவிடாது நம்மை காத்து கொள்வார். அவருடைய சட்டைகளின் நிழலிலே மறைவாய் நாம் தங்கி இருப்போம். தேவன் நம்மை தம்முடைய வல்லமையால் மகிமையால் நிறைத்து நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி வழி நடத்துவார். நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை காத்து கொள்வார். நாம் மனத்தாழ்மையோடும் பரிசுத்தத்தோடும் அவர் மீதாக அன்போடும் பயத்தோடும் அவரை பற்றிக் கொள்வோம். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பார். உண்மையாய் கூப்பிடும் பொழுது விடுதலை தருவார். நாம் விடுதலை பெறுவோம். ஆமீன்.